வணக்கம். நான் உங்கள் நண்பன் புதுயுகம் போட்டித் தேர்வர்களின் துணைவன். பிரசிடெண்ட்டோட பவர்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள். அதில் முதலாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லா நிர்வாக செயல்பாடுகளுமே, இந்திய அரசின் எல்லா நிர்வாக செயல்பாடுகளுமே ஃபார்மலி டேக்கன் இன் ஹிஸ் நேம். அதாவது அனைத்து செயல்பாடுகளையுமே இவரோட பேரில், ஏன்னா இவர் தான் சைனிங் அத்தாரிட்டி இல்லையா, இவரோட கையெழுத்திட்ட பிறகு தான் அதெல்லாமே முடிவுக்கு வரும். அதனால் அனைத்து செயல்பாடுகளுமே இவரின் பெயரிலே முடித்து வைக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான். அடுத்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நல்ல இணக்கம் ஏற்படணும் அப்படின்னா அதுக்காக இவர் எந்த சட்டத்திட்டங்களை வேணாலும் உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹி கேன் டிக்ளேர் எனி ஏரியாஸ் ஷெட்யூல் ஏரியா அண்ட் ஹஸ் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். அதாவது எந்த ஏரியாவையும் ஷெட்யூல் ஏரியா, ட்ரைபல் ஏரியா அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கான அதிகாரம் நம்ம பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. அண்டர் ஆர்டிகிள் 244 சப் கிளாஸ் 1. ஹி அப்பாயிண்ட் பிரைம் மினிஸ்டரையும் இவர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், கவர்னர்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் அம்பாசடர்ஸ் எல்லாத்தையுமே அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. அப்புறம் ஹி டைரக்ட்லி அட்மினிஸ்ட்ரேட் யூனியன் டெரிட்டரிஸ் த்ரூ லெஃப்டினன்ட் கவர்னர், கமிஷனர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்தை நிர்வகிக்கிறதுக்குன்னு ஆட்களை நியமிக்கிறதுக்கும் அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகே, அடுத்து இவரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இவருக்கு அதாவது பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ராஜ்யசபா, லோக்சபா ரெண்டுமே இருக்கு இல்லையா, அந்த அவைகளை கூட்டுறதுக்கு அதிகாரம், ஒத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம், இல்லை அப்படின்னா லோக்சபாவை கலைக்கிறதுக்கான அதிகாரம் அது பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இவரோட அட்ரஸ் கொடுக்கலாம், அதாவது இவரோட உரை, அது 2 ஹவுஸ்லேயுமே, போத் ஹவுஸ் ஜாயிண்ட்லி 2 ஹவுஸ் சேர்ந்து இருக்கும்போதும் கொடுக்கலாம், இல்லை செப்பரேட்டாக இருக்கும்போதும் இவர் அட்ரஸ் கொடுக்கலாம். அட்ரஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப்டர் ஜென்ரல் எலெக்ஷன். ஒவ்வொரு பொதுத் தேர்தல் முடிந்த அப்புறமும் முதல் செஷனில் இவரோட உரை இருக்கும். அடுத்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஈச் இயர். ஒரு கட்சி தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செஷனில் இவரோட உரை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் வருடத்தோட முதல் செஷனில் இவரோட உரை இருக்கும். இது அண்டர் ஆர்டிகிள் 87. அப்புறம் ஹி கேன் சென்ட் மெசேஜ் டு போத் ஹவுஸ். 2 அவைகளுக்குமே இவரால் தகவல் அனுப்ப முடியும். எப்போ அப்படின்னா, ஏதாவது பில் பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா, டெட்லாக் வரும் இல்லையா, லோக்சபாலையும் அந்த பில்லு பாஸ் ஆகாமல் ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகாத அளவுக்கு டெட்லாக இருந்தது அப்படின்னா, அந்த சமயத்தில் இவருக்கு 2 அவைக்கும் மெசேஜ் பண்ணி இங்கே சம்மன் பண்ணுறதுக்கு இவருக்கான அதிகாரம் இருக்குது. அப்பாயிண்ட் எனி மெம்பர் ஆஃப் லோக்சபா அஸ் அ ஸ்பீக்கர் ஆர் டெபுட்டி ஸ்பீக்கர் வென் த இயர் ஆஃப் த ஆஃபீஸ் ஃபால் வேக்கண்ட். அதாவது ஒருவேளை சபாநாயகரோட பொசிஷன் வேக்கண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, யாரோ ஒரு ஆள் அங்கே அன்றைக்கி ஸ்பீக்கராக நியமிக்கிறதுக்கான அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, டெபுட்டி ஸ்பீக்கரும். அடுத்த அப்பாயின்மெண்ட் in person having special knowledge in literature, science, art and social service nominates. அதாவது கலை இலக்கியங்களில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு 12 நபர்களுக்கு ராஜ்யசபாவில் நாமினேட் பண்ணக்கூடிய அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. அப்புறம் 2 மெம்பரை லோக்சபாவுக்கு நாமினேட் பண்ணக்கூடிய அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஆனால் இது இப்போ இல்லை. மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அப்படிங்கிறது 2 பேரை நாமினேட் பண்ணக்கூடிய விஷயம் அண்டர் கான்ஸ்டியூஷனில் 104 படி, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்திய அரசியலமைப்பு 104 படி இந்த 2 பேரை நியமிக்கிறத நாம் எபோலிஷ் பண்ணியாச்சு. இனிமேல் ஆங்கிலோ இந்தியனுக்கான ரிசர்வேஷன் கிடையாது. அடுத்த ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் இஸ் நீடட் டு இன்ட்ரடியூஸ் சர்டன் டைப் ஆஃப் வில் இன் பார்லிமெண்ட். அதாவது ஒரு பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது லோக்சபாலே இல்லை ராஜ்யசபாலே இனிஷியேட் பண்ணலாம். பண்ணினதுக்கப்புறம் ஃபைனல் அத்தாரிட்டி யார் அப்படின்னா பிரசிடெண்ட். அது ஓகே, அது நார்மல். ஒரு சில பில்லுக்கு மட்டும்தான் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னாலே ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவை. அதாவது குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி தேவை. அது எதுக்கெல்லாம் அப்படின்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவின் கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு ஒருவேளை நம்ம பவுண்ட்ரிஸ் இந்தியாவுக்குள்ளே ஸ்டேட்டுக்கோ இல்லை யூனியன் டெரிட்டரிக்கோ பவுண்ட்ரி ஆல்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவை. அப்புறம் க்ரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்டு, ஒரு புது மாநிலமே உருவாக்குறோம் அப்படின்னாலும் அதுக்கு நமக்கு ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவை.
அப்போ ப்ரீ ரெக்கமெண்டேஷனில் அப்போ பிரசிடெண்ட்டால் என்னெல்லாம் பண்ண முடியும்? இப்போ நம்ம ஒரு பில்லை கொடுக்குறோம், பிரசிடெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, அசன்ட் டு த பில், அந்த பில்லுக்கு ஒப்புதல் அளிக்க முடியும். இல்லை வித்ஹோல்டு, அதை நிறுத்தி வைக்க முடியும், தடுத்து வைக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது கரெக்ஷன் தேவைப்பட்டது அப்படின்னா ரிட்டன் பண்ண முடியும். இது 3 பிரசிடெண்ட்டால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு 3 டைப் ஆஃப் வீட்டோ பவர் அப்படிங்கிறது. வீட்டோ பவர் அப்படிங்கிறது என்ன? தடுப்பு அதிகாரம் அப்படிங்கிறது. ஒரு விஷயம் நடக்க விடாமல் தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பிரசிடெண்ட்டால் முடியும். அது எப்படிலாம் பண்ண முடியும்? அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது இது வித்ஹோல்டு ஆர் ரிஜெக்ட். அந்த பில்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம், தடுத்து அந்த பில்லு பாஸ் ஆகாமல் தடுக்கக்கூடிய அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. அப்புறம் சஸ்பென்ஸ் வீட்டோ, இது ரிட்டன் ஃபார் ரீகன்சிடரேஷன். மறுபரிசீலனைக்கு அனுப்புதல், அவ்வளோதான். அதாவது சஸ்பென்ஸ் வீட்டோ அப்படிங்கிறது ஒரு பில்லு பாஸ் ஆகிருக்குது, அந்த பில்லு பாஸ் ஆனது பிரசிடெண்ட்டுக்கு போயிடுச்சு. அவர் நினைக்கிற ஏதோ கரெக்ஷன் இருக்கா, திரும்பியும் நீங்கள் சரி பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்புவார். அதான் ரிட்டன் ஃபார் ரீகன்சிடரேஷன். அந்த விஷயம் நடக்காமல் அதை ரிட்டன் பண்ணி விட்டுறது. அடுத்து பாக்கெட் வீட்டோ, இது இன்டெஃபினட் பீரியடுக்கு அவர் கிடப்பிலே போட்டுடலாம் எதுவுமே பண்ணாமல், அது இன்டெஃபினட் பீரியடுக்கு. இந்த வீட்டோ பவர் எல்லாத்தையுமே அவர் எல்லா விஷயத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு வருது அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 படி ஒருவேளை இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவர் டைரெக்டாக சைன் பண்ணி தான் ஆகணும். அதனால் அந்த மாதிரி ஒரு ரைட்டும் இருக்குது. சரியா, அவர் கண்டிப்பாக கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அடுத்து எனாக்ட் லாஸ் த்ரூ ஆர்டினன்ஸ் ஆர்டிகல் 1 to 3. அதாவது ஒரு வேளை அங்கே பாராளுமன்ற கூட்டத்தொடரே நடக்கலை, அப்போ திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, அப்போது நம்ம பிரசிடெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா ஒரு சட்டம் இயற்றலாம். ஏன்னா பார்லிமெண்ட் தான் சட்டம் இயற்றணும், பார்லிமெண்ட் தான் அவைகள் இல்லை இல்லையா? அதனால் பிரசிடெண்ட்டே பார்லிமெண்ட் அளவுக்கான அதிகாரத்தோடு அவர் சட்டம் இயற்றலாம். சரி, அந்த சட்டம் இயற்றியாச்சு. அடுத்து நம்ம பார்லிமெண்ட்டில் ரீஅசம்பிள் ஆவாங்களே, லோக்சபா ராஜ்யசபாலாம். அப்போ ரீஅசம்பிள் ஆகும்போது அவர் சட்டம் என்ன இயற்றியாரோ அதை அவங்களோட பார்வைக்கு முன்னாடி வைப்பாங்க. அதில் ஒரு 6 வாரத்துக்கு அவங்களுக்கு டைம் இருக்குது. மொத்தம் ஒரு ஆர்டினன்ஸ் மேக் பண்ணால் அதுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னா 6 month 6 week ஒரு ஆர்டினன்ஸோட வேலிடிட்டி டைம். இன்னொன்று, அந்த ஆர்டினன்ஸை அவர் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணவும் செய்யலாம். ஓகேவா? அப்புறம் நம்ம கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன், இவங்களோட ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்லிமெண்ட் முன்னாடி சமர்ப்பிக்கிறது யார் அப்படின்னா அதுவும் நம்ம பிரசிடெண்ட் தான். அவரோட ஃபினான்சியல் பவர்ஸ், நிதி அதிகாரம். ஆல் மனி பில்ஸ் கேன் பி ஆரிஜினேட் இன் த பார்லிமெண்ட் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடெண்ட். குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி இல்லாமல் பாராளுமன்றத்தில் நம்மளால் மணி பில்லை தாக்கல் செய்யவே முடியாது அப்படிங்கிறது தான். அப்புறம் நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் கேன் பி மேட் எக்ஸப்ட் ஆன் இஸ் ரெக்கமெண்டேஷன். அதாவது அவரோட பரிந்துரை இல்லாமல் மானிய கோரிக்கைகள்லாம் வைக்க முடியாது. அடுத்து மேக் அட்வான்ஸஸ் அவுட் ஆஃப் த கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா டு மீட் த அன்ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஒருவேளை திடீர்னு ஒரு அவசர காலம் எக்கச்சக்கமாக பணம் தேவைப்படுது ஒரு அரசுக்கு, இந்திய அரசுக்கு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த கான்டிஜென்சி ஃபண்ட், அவசரகால நிதின்னு இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட ஒரு 500 crore வச்சுருப்பாங்க. இதை எடுத்து பயன்படுத்துறதுக்கான அதிகாரமும் பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. அப்புறம் அப்பாயிண்ட்ஸ் ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 218 படி 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஃபினான்ஸ் கமிஷனை உருவாக்குறதும் பிரசிடெண்ட் தான். அப்புறம் ஹீ கேன் லைட் பிஃபோர் தி ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தின் முன்னாடி ஒவ்வொரு வருடாந்திர செலவு கணக்கை நம்ம பிரசிடெண்ட் தான் பார்லிமெண்ட் முன்னாடி சமர்ப்பிப்பார். அப்புறம் ஜுடிஷியல் பவர், நீதி அதிகாரம். நீதியில் யார்? சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, அதோட ஜட்ஜஸ்லாம் நியமிக்கிறது பிரசிடெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போது பிரசிடெண்ட்டோட பார்டனிங் பவர் அப்படிங்கிறது தான் ஆர்டிகிள் நம்பர் 72. மன்னிப்பு அதிகாரம் அப்படிங்கிறது, பார்டன் அப்படிங்கிறது ஒருத்தரை மன்னித்து அவரோட முழு தண்டனையிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்துட்றது, அதுதான் பார்டனிங் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து ரெப்ரைவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது ஒருத்தர் தூக்கு தண்டனை அறிவிச்சிட்டாங்க, அதுக்கு இருந்தாலும் அவர் அந்த கருணை அடிப்படையில் பிரசிடெண்ட்டுக்கு கடிதம் எழுதுறாரு, எப்படியாவது என்னை மன்னித்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு என்னை எதுவுமே பண்ணிடக்கூடாது, ஏன்னா அடுத்த பிரசிடெண்ட் இருந்து பதில் வரணும் இல்லையா, அது வரைக்கும் என்னுடைய தூக்கு தண்டனையை நிறைவேற்றி விடக்கூடாது, அதுக்கு கொஞ்ச நாள் ஸ்டே வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் இட் மீன்ஸ் ஸ்டே, அதுதான் ரெப்ரைவ். ரெமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு 10 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குது,
சரி, அவர் நல்ல எண்ணம் கருதி அந்த 10 வருஷம் அப்படிங்கிறத 5 வருஷமாக குறைக்கிறோம். அப்போது அதே ஆயுள் தண்டனை தான், அதே ஜெயில் தண்டனை தான், அதை 10 வருஷத்துலேருந்து 5 வருஷம் குறைக்கிறோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் கேரக்டர், அந்த கொடுத்துருக்க தன்மை மாறாமல் தான் அவருக்கு மன்னிப்பு கொடுக்குறோம். சரியா? அதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் 1 year மே பி ரிமிட்டட் ஃபார் 6 months. 1 year அப்படிங்கிறது 6 மாதம் குறைக்காது அந்த மாதிரி. அடுத்து ரெஸ்பைட். இப்போது ஒரு வேளை ப்ரெக்னென்சியாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சு அப்படின்னா அந்த ப்ரெக்னென்சியை காரணம் காட்டி அவங்களோட தண்டனையை லெஸ்ஸர் சென்டென்ஸ் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் ரெஸ்பைட். அடுத்த காமிட்டேஷன். காமிட்டேஷன் அப்படிங்கிறது இதுவும் கொடுத்த பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பனிஷ்மெண்ட்டை காமிட்டேஷன் அப்படிங்கிறது சேஞ்சிங் தி கேரக்டர். அதாவது இப்போ ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு, டெத்து சென்டென்ஸ் கொடுத்தாச்சு. அப்போ அவர் மேல்முறையீடெல்லாம் செஞ்சு கடைசியில் பிரசிடெண்ட்டுக்கு போகும்போது எனக்கு தூக்கு தண்டனை வேண்டாம் அப்படிங்கும்போது அவருக்கு லாங் டேர்மாக ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க. அப்போது தூக்கு தண்டனையிலேருந்து ஆயுள் தண்டனைக்கு வருது இல்லையா. தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வேறு விதமான கேரக்டர், ஆயுள் தண்டனைங்கிறது வேறு விதமான கேரக்டர். அப்போ கேரக்டரை சேஞ்ச் பண்ணி வர்றதுக்கூடியதான் காமிட்டேஷன். அடுத்து மிலிட்ரி பவர்ஸ், இராணுவ அதிகாரங்கள். பிரசிடெண்ட் தான் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இன் இந்தியா. ஒட்டுமொத்த படைகளுக்குமே தலைவர் யாருன்னு கேட்டால் அது பிரசிடெண்ட் தான். இவர் தான் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். நியமிக்கிறதும் சரி, நேவிக்கும் சரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே நியமிக்கிறது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஹி கேன் டிக்ளேர் வார் அண்ட் பீஸ். போரை அறிவிக்கிறது இவர் தான், போர் முடிஞ்சதுக்கப்புறம் அமைதியை நிலைநாட்டுறதும் பிரசிடெண்ட் தான். ஆனால் இது எல்லாமே பார்லிமெண்ட்டோட கவனத்திற்கு உரியது. அடுத்து அவரோட டிப்ளமேட்டிக் பவர், தூதரக அதிகாரம் அப்படிங்கிறது. உலக நாடுகளில் நடக்கக்கூடிய அத்தனை மாநாடுகள் எல்லாத்துலேயுமே நம்ம நாட்டின் சார்பாக போகிறது யார் அப்படின்னா அது நம்மளோட பிரசிடெண்ட் தான். ரெப்ரசன்ட் த கண்ட்ரி இன் இன்டர்நேஷ்னல் ஃபோரம், உலக அரங்குகளில். அப்புறம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் தூதர்களை அனுப்புறது, அப்புறம் தூதர்களை ரிசீவ் பண்ணுறது எல்லாமே பிரசிடெண்ட்டு தான். அப்புறம் ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலான உடன்படிக்கை, ஒப்பந்தம், இது எல்லாமே இவரோட பேரில் தான் முடிச்சு வைக்கப்படுது. ஓகே, ஏன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா இல்லையா. அப்புறம் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், பார்லிமெண்ட் நடைமுறையில் இல்லாத காலகட்டத்தில் பிரசிடெண்ட்டால் பவரை லா மேக் பண்ண முடியும். அந்த ஆர்டினன்ஸ் லா, அதோட ஆர்டிக்கிள் தான் 1, 2, 3. இப்போ இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் இவருக்கு இருக்குது. அதெல்லாம் எப்போ இவர் பண்ணணும் அப்படின்னா அன்ஃபோர்ஸ்ன் ஆர் அர்ஜென்ட் மேட்டர்ஸ், எதிர்பாராத ஒரு விஷயங்களோ இல்லை அவசர காலமோ அப்படின்னா மட்டும்தான் இவரால் இந்த சட்டம் இயற்ற முடியும். சரி, அப்போ இந்த சட்டம் இயற்றணும், அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா he can promulgate an ordinance only when both houses of the parliament are not in session or when either of the two houses of the parliament is not in session. ரெண்டு அவைகளுமே அவை நடைமுறையில் இல்லாமல் இருக்கிறது, இல்லைனா ஏதாவது ஒரு அவை, அது முக்கியமாக லோக்சபா நடைமுறையில் இல்லாத காலகட்டத்தில். அக்கார்டிங் டு 38th Constitutional Amendment Act 1975 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபைனல் அண்ட் கன்க்ளூசிவ் அண்ட் பியாண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. பிரசிடெண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம், அவரோட திருப்தி தான். நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ கூட 2வது பட்சம் தான். ஆனால் இது என்ன பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. அதுக்காக பிரசிடெண்ட்டுக்கே முழு அதிகாரம் கொடுத்துட முடியுமா? 44th Constitutional Amendment Act படி முழுமையாக டெலிட் பண்ணிட்டு இனி பிரசிடெண்ட் அப்படிங்கிறவர் எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அதை ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதிமன்றம் புனராய்வு செய்யும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. His ordinance making power is coextensive as regards of all matters expect duration with the law making powers of the parliament. This has 2 implications. இந்த ஆர்டினன்ஸில் லா மேக்கிங் பவர் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு 2 இம்ப்ளிகேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ ஒரு சட்டம் இயற்றியாச்சு, இவர் எதுலலாம் சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னா பாராளுமன்றத்தால் எந்த சட்டம்லாம் இயற்ற முடியுமோ அதே அளவுக்கு தான் இவருக்கும் உரிமை இருக்குது. அதுக்காக இவருக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்து இவரால் ஃபண்டமெண்டல் ரைட்டில் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது. ஓகேவா? பார்லிமெண்ட்டுக்கு என்ன லிமிடேஷன் இருக்கோ அதே மாதிரி தான் அந்தளவுக்கு பிரசிடெண்ட்டுக்கும் இருக்குது. இவர் ஒருபோதும் கெனாட் அப்ரிட்ஜ் ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேவா? அப்புறம் இந்த இப்போ ஆர்டினன்ஸை கொண்டு வந்தாச்சு, திரும்ப பார்லிமெண்ட்லாம் கூடும்போது பிஃபோர் போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வென் இட் ரீஅசம்பிள்ஸ்,
அந்த பார்லிமெண்ட்டில் இவர் முன்னாடி சமர்ப்பிக்கணும் அந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. இப்போ அந்த ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது 2 ஹவுஸ்லையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஆக்டாக மாறிடும். ஒருவேளை அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் விட்டுட்டாங்க, 6 வாரத்தையும் தாண்டி போகுது அப்படின்னாலே அந்த ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது அதோட டேட்டு முடிஞ்சு போனதாக அர்த்தம், எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால் அந்த 6 வாரத்துக்குள்ளே அவங்க முடிவை சொல்லணும். அப்போது இப்போ 6 மாதம் டைம் கொடுத்துருக்கோம் இல்லையா, 6 மாதம் 6 வாரம். அப்போ 6 வாரம்னா 6 வாரம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுக்கு முன்னாடியே முடிஞ்சாலும் கொடுத்துடலாம். ஓகேவா? அப்புறம் அவரோட எமர்ஜென்சி பவர், ஹி கேன் டிக்ளேர் நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிறத அறிவிக்கக்கூடிய அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது அண்டர் ஆர்டிகல் 352. ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் 356. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே டைரெக்டாக பார்த்து நம்ம மேலே அவசர நிலை பிரகடனத்தை அறிவிக்கிறது. இதே இன்னொன்று ஆர்டிகல் 365 இருக்குது. இது நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்னர் பிரசிடெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம ஸ்டேட்டில் எமர்ஜென்சியை அறிவிக்கிறது, அது ஆர்டிகல் நம்பர் 365. ஃபினான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் 360. அது இது வரைக்கும் இந்தியாவை தொடவே இல்லை, ஃபினான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ.